பணத்துக்கான அது பண்ணுறேன். ஏன்னா ஈழத்தமிழர் சும்மாவே பணம் தர்றான். இப்போ கூடுதலாக பிஜேபியிலிருந்து வாங்க முடியுன்றது தெரிஞ்சுக்கிட்டாரு. என்ன நோக்கத்துக்காக, என்ன அடிப்படையில் அதை அந்த சந்திப்பு நிகழ்ந்துருக்கு? இந்த மாதிரி சீமான் படம் கூட அப்படி சொல்கிறாங்க, தலைவரோடு எடுத்ததெல்லாம் அந்த கிராஃபிக்னு சொல்கிறாங்கன்னு கூட சொன்னேன். ஏன்னா நான் சொல்லிடுறேன், அந்த ஃபோட்டோ நான் தான் பண்ணேன். முதல்ல சண்டைக்கு கூப்பிட்டாரு. வீரலட்சுமி கணவர் சொன்னார், வா நான் ஒரு கையில் கூட சண்டை போடுறேன் வான்னு கூப்பிட்டாரு. பேசாமல் வந்துட்டார். சவால் விட்டவர் தான். திராவிட மாடல் அரசு அப்படின்ற அதன் மீதான கோபத்தை பெரியார் மீது இவர் காட்டுறாரா? அவங்க சித்தப்பா மட்டும் சொல்லல, எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் சொல்லல, பாஜகவின் குரலாக ஒலிக்க தொடங்கிட்டார். இப்படி புரிஞ்சுக்கலாமா? சீமான் வந்து ஒரு பிரபாகரனை சந்திச்சிருக்காரு. ஐயா வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர் வந்து ஈழத்தில் பிரபாகரனை போய் சந்திச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ வெளியே இருந்தது. அது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ அந்த ஃபோட்டோ வந்து, அந்த புகைப்படம் உண்மை இல்லை அப்படின்றது திரைப்பட இயக்குனர் சொல்லியிருக்காரு ராஜ்குமார். ஆமாங்க, அது தொடக்கத்திலேயே ஒரு விடுதலை ராஜேந்திரன் என்னிடம் தொடக்கத்திலேயே சொன்னார். ஓராண்டு இருக்கும் அவர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம், ஒரு திரைப்படத்துறையில் ஒரு உளவிட்டு இருக்கு ஒரு செய்தி, அது வந்து உருவாக்கப்பட்ட படம்னு உருவாகிருக்கு அப்படின்னு சொன்னார். தெரியல, அதை பற்றி ஒன்றும் பேசலை, அதை பற்றி நான் ஒன்றும் தெரிஞ்சுக்கல. அது போகலை, என்னமோ ஃபோட்டோ வந்திருக்கு, போய் பார்த்துருக்கான்ற வரைக்கும் நாங்கள் நம்புகிறோம். உள்ளே போயிட்டு வந்திருக்காரு, சந்திச்சிருக்காருன்னு தான் எனக்கு பெற்ற செய்தி வரைக்கும் அப்படிதான். ஆனால் உள்ளே போய் வெளியே வரதுக்கு 12 நிமிடங்கள் தான். அப்புறம் உள்ளே போய் சோதனை பண்ணி அப்புறம் கூட்டி போயிருப்பாங்க. அது எவ்வளோ நேரம் இருக்குமோ, வெளியே வர வரைக்கும் 12 நிமிடங்கள். அதிகபட்சம் சந்திப்புன்றது 12 நிமிடங்கள் சந்திப்பு இல்லைங்க, மொத்தமே அவருடைய யாரும் உள்ள போயிட்டு வெளியே வர வரைக்கும். அதற்கு இடையில தான் அந்த சந்திப்பு நடந்திருக்கு, அவ்வளவுதான். அதுதான் நான் கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப புகைப்படம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருந்ததா? போட்டோகிராஃபர்கள் உண்டு, அவங்க இருப்பாங்க. ஆனால் அன்றைக்கு என்னன்னாங்க, வேறொரு இராணுவ கல்லூரி அவங்க நடத்துறாங்க புலிகள். அதனுடைய நிகழ்ச்சிக்கு தலைவர் பிரபாகரன் செல்ல வேண்டியதாக இருந்தது. அவர் புறப்பட்டு போறதுக்காக முன்னால ஒரு வழியை வந்து கண்காணிப்பதற்காக கிளியரன்ஸ் டீம்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்க கன்னி வெடியோ அல்லது வேறு ஏதாவது ஆபத்தா பார்த்து அவங்க வர சொன்னால் தான் போவாங்க. கிளியரன்ஸ் டீம் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் சீமானை வர சொல்லியிருக்காங்க. கிளியரன்ஸ் ஓகேன்னு சொன்னால் புறப்பட்டு போயிட்டார், அவ்வளோதான். அதுக்கான அது படம் எடுத்தாங்க இல்லையான்றது நம்ம சொல்ல முடியும். சந்தித்தார் தான் என்னால் சொல்ல முடியும். இல்லை, என்ன நோக்கத்துக்காக, என்ன அடிப்படையில் அந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கும்? சந்திப்பு இவர் கட்டாயப்படுத்தி பார்க்கணும்னு கேட்குறாரு, அதுக்காக பார்த்துருக்காங்க. அவர் போனது வந்து திரைப்படத்துறையினுடைய வேலைகளுக்காக. இவர் மட்டும் ராஜகிரண் போனார், மகேந்திரன் போனார், எல்லாம் போயிருந்தாங்க. அப்போ அதே மாதிரி இவரும் போயிருந்தார். வர்றாரு, வந்து ஒரு 3 நாள் தங்கியிருக்கார். சந்திக்க முடியல, உடனே சந்திக்க முடியல. அவர் கொஞ்சம் பரபரப்பான சூழல். அப்போ அந்த ஒரு நாள் எந்த காலகட்டத்தில்? 2008 பிப்ரவரி. மொத்தத்தில் அந்த 12 நிமிடங்களுக்குள்ள நான் அறிய அவ்வளவு மட்டும்தான். அப்போ அவரோட உணவு சாப்பிட்டதாக சொல்லப்படுவது, மற்ற நிறைய கடற்கரை பகுதியில் நடைப்பயணம் போனது. அவர் சந்திக்கிறது விஸ்வமுடுங்கிற இடத்துல தான் சந்திச்சிருக்காரு. விஸ்வமுடுக்கு பக்கத்தில் கடல் இல்லை. இவருக்காக ஹெலிகாப்டரில் கூட்டி போய் வர ஒரு நடந்திருக்கலாம் பிரபாகரன். அப்படிதான் இருந்திருக்க முடியும் 12 நிமிடங்களுக்குள்ள. ஆமாம், வேற எப்படி பண்ண முடியும்? இல்லை, சந்திப்பு அவ்வளோதான் சொல்கிறேன். தனியாக ஏதாவது போயிருப்பார் என்னமோ, அது தெரியல. அது உறுதிப்படுத்த முடியல. இல்லைன்னு நான் சொல்கிறேங்க. இல்லைன்னு சொல்லுங்க. இல்லை, உறுதியாக இல்லைங்க. 2008 காலகட்டத்தில் நடந்ததா சொல்றீங்க. இத்தனை ஆண்டுகள் இந்த திரைப்பட இயக்குனர் ராஜ்குமார் அமைதியா இருந்துட்டு இப்போ அதை வெளியில சொல்ல வேண்டிய தேவை என்ன? ஆமாம், ராஜ்குமார் எனக்கு கூட உடனே காலையில் கூப்பிட்டு பேசினார். முகநூல் பதிவு ஒன்று போடுறாரு. வந்து இவர் அவரை சந்திக்கவில்லை, ஏனென்றால் படம் எடுக்கல, நான் படத்தை உருவாக்குவேன் என்ற அடிப்படையில் அப்படின்னு சொல்லுகிறேன்னு போட்டார். அதை போட்ட உடனே காலையிலேயே ஒரு முக்கியமான ஒரு நடிகர் வந்து அவரை கூப்பிட்டு கேட்குறாரு. ஒரு மரியாதைக்கு ஒரு நண்பர் கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன போட்டிருக்கீங்க, என்னங்க அது, அந்த ஃபோட்டோவே ஃபேக்கா அப்படின்லாம் கேட்டிருக்காரு. அவர் புரிஞ்சுக்கிட்டார் உடனே. அப்போ எல்லாம் புரியுவாங்கன்னு உடனே என்ன அழைச்சார். ஏன்னா நான் சொல்லிடுறேன், அந்த ஃபோட்டோ நான் தான் பண்ணேன். அன்றைக்கு பேச்சு வந்தப்போ உங்கள்கிட்ட நான் சொல்லுங்கிறதுக்கு அது ஏன் சொல்லணும், நான் தெரிய வேண்டாம்னு சொன்னதுனால பேசாமல் இருந்தேன். இப்போ அவருக்கு முக்கியமாக பெரியாரை பற்றி இப்படி பேசாமல் இருந்தால் அவர் சொல்லியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அது அப்படியே போயிருக்கும், கடந்து போயிருக்கும். ஸோ பெரியார் குறித்த விமர்சனத்துக்கு பதிலடியாக அந்த கோபம் தான். அதை முதல்ல தலைவரை வந்து பிரபாகரனையும் கேவலப்படுத்தினாரு. சரி, அது எப்படியே போயிட்டு இருக்கு, அங்கே நாட்டில் பிரச்சனையை பற்றி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பொறுத்துக்க முடிஞ்சது. இப்போ பெரியாரை பற்றி பேசணும்னு நல்லா சகிக்க முடியாமல் தான் நான் எழுதினேன் அப்படின்னு சொன்னார். பட் அதன் பின்னணியில் நீங்கள் கூட இருக்கதா ஒரு ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா? நீங்கள் முதலே சொல்லியிருப்போமே, அதை
இப்போ ஏன் சொல்கிறோம், இவர் இந்த பித்தலாட்டம்லாம் செஞ்ச போதே என்னிடம் சொல்லியிருந்தால் நான் சொல்லியிருப்பேன். அப்போ நமக்கு தெரியாது, இது தெரியாது. தெரிஞ்சிருந்தா அந்த என்னிடம் முதல்ல ரொம்ப நாளைக்கு முன்னால் ஒரு முறை கேள்வி கேட்டாங்க. அது சரியாக அது வந்து அவங்க பதிவு பண்ணலைங்கிறதுனால அது சரியாக மக்கள்கிட்ட போய் சேரல. அப்பவும் சொன்னேன், இந்த 12 நிமிட சந்திப்புங்கிறது அப்பவும் சொன்னேன். தொடர்ச்சி அவங்க கேள்வி வந்து இதுதான், இந்த இவ்வளவு நாள் இல்லாம இப்ப இதை வெளியிட வேண்டிய தேவை என்ன, இத்தனை ஆண்டுகள் அவர் என்ன செஞ்சு சீமானை பற்றி கூட நம்ம நினைக்கலையே. தொடக்கத்தில் வந்து நம்ம என்ன நினச்சோம்னா, வேடிக்கையாக நண்பர்கள்ட்ட சொல்லுவேன், நோய் வந்து சாக போகிறான், அவனை போய் எதிரியாக இருந்தால் கூட கத்தியில் குத்த வேண்டிய அவசியம் இல்லை, அவனே செத்து போகிறான், 2 தேர்தலில் முடிஞ்சு போயிடுவார்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்போது அதோட மக்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு. ஆனால் இவர் திறமை வாய்ந்த ஆளாக இருக்கிறதுனால, திறமை வாய்ந்த பொய்யராக இருக்கிறதுனால அதை காப்பாற்றிட்டே வந்தார். அப்போ கூட நம்ம சரி அவன் அரசியல் அவன் பண்ணிட்டு போகிறானுங்கன்னு நினச்சோம். இப்போ மிக கேவலமாக வந்து பாஜகவின் குரலாக ஒலிக்க தொடங்கிட்டார். அது முதல்ல இருந்து எங்களுக்கு தெரியல, இப்போது ஆரம்பத்தில் தெரியல அவர் பாஜக அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஒவ்வொரு செய்தியாக வந்தது. நாம் தமிழர்ன்ற பெயரை வாங்கி கொடுத்ததே குருமூர்த்தியும் சோவும் அப்படி ஒரு சிவந்தியாயத்தினுடைய தம்பி முகநூல் எழுதுறாரு. அதற்கப்புறம் வந்து இவர் மோடியை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அப்போ சமயத்திலையும் அதை பேசுகிறார் இவர். மோடி என்பவர் 1 லட்சம் கோடி அங்கேயும் செலவாணி கடனை கட்டி விட்டு 1 லட்சம் கோடியை பேங்கில் போட்டு வச்சுருக்காருன்னு. அப்போல்லாம் நல்ல ஒரு உலதாக இருந்தான். கூட்டு கூட சொன்னேன், இது பேங்கில் போடுறது இல்லையா நீ செலவாணிங்கிறது, உங்கள்கிட்ட யார் சொன்னாங்க பேங்கில் பணம் போட்டு வைக்கிறதுன்னு. அப்போ வந்து என்னன்னாங்க, மோடி வந்து அப்போ வந்து முதலமைச்சர் தான், அவர் அடுத்த தடவை தேர்தலில் ஒரு பிரதமராக நிற்க வைக்க போகிறாங்க. அப்போ ப்ரொமோஷன் எல்லா பக்கமும் நடந்தது. வெளிநாட்டு இருக்க சாலைகள்லாம் குஜராத்தில் இருக்குன்னு காட்டுறது, வெளிநாட்டு கட்டடங்கள்லாம் குஜராத் கட்டடம்னு காட்டுறது. இந்த மாதிரி மோடியை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் இவர் அந்த ப்ரொமோஷன் வேலையை இங்கே தமிழ்நாட்டில் செஞ்சார். எல்லா பக்கமும் மோடியை பாராட்டி பேசிகிட்டே இருந்தார். அப்போ இது சொன்னமே தவிர அதுக்கப்புறம் சில கூட்டங்களில் பேசினார். அப்போ அதெல்லாம் நமக்கு இப்போ தான் வந்து இணைச்சி பார்க்குறோம். இந்த வேலையை இந்த பிஜேபிக்கு போய் மகாராஷ்டிரா தேர்தலில் தமிழ்ச்செல்வன் அவங்களுக்கெல்லாம் போய் தேர்தல் பரப்புரை செஞ்சார். அப்போ கேட்டதான் தமிழை என்ன கூப்பிட்றான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் நினச்சினேன், ஜாதினால போயிட்டார் போல் இருக்கு அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம். சரி ஜாதிக்காரன் கூப்பிட்றான்னு போயிட்டார் போல் இருக்குன்னு அப்படி தான் நினச்சிக்கிட்டோம். அப்போ ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் கூட பெரியாரை வந்து நான் கேள்வி கேட்டால், பெரியாரோட கொள்கைகளை கேள்வியை எழுப்பினோம்னா ஆரிய கைக்குள்னு சொல்லத்தான் செய்வாங்க அப்படின்றத இப்போ அதே இடத்துக்கு தான் நீங்கள் நகர்றீங்களா? இல்லை, பல பேர் கேள்வி கேட்டுருக்காங்க பெரியாரை பற்றி. அவங்கள பற்றி நான் ஒன்றும் கோச்சிக்கலையே. இல்லாத ஒன்றை துணிச்சலாக பொய்யா சொல்கிறப்போ தான் அந்த பிரச்சனை வருது. அவதூறு என்பது வேறு, விமர்சனம் என்பது வேறு. எந்த தலைவரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லை. பெரியார் மேலே விமர்சனம் வைக்கலாம், நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க. அதை நம்ம எப்போவுமே அதை வந்து கவலைப்பட்டதில்லை. சொல்லட்டும், நம்ம அதை பதில் சொல்கிறோம். அது நடந்துகிட்ருக்கு, அரசியலில் நடக்குது. ஒரு பொய்யாக வந்து மகளோட அம்மாவோட போன்னு பெரியார் சொன்னது, ஆதாரம் கேட்டால் உங்ககிட்ட தான் ஆதாரம் இருக்குண்ணா, நீ எப்படி எதை வச்சு சொல்கிறீங்க? நீங்கள் உங்கள்கிட்ட ஆதாரம் இல்லாமல் படித்து தானே எங்கேயாவது சொல்லணும், இல்லை யாராவது மேலிருந்து சொல்லி சொல்கிறாரா? எப்படி ஆதாரம் இல்லாமல் சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட தான் ஆதாரம் பூட்டி வச்சுருக்கீங்களேங்கிறாரு. இத்தனை பேரெல்லாம் நான் அந்த ஆதாரம் எங்கே இருக்குன்னு படித்து காட்டினேன் நான். அது வந்து பிரம்மாவை பற்றி இந்த கதையை பெரியார் சொல்கிறாரு, அதை பெரியார் சொன்னதாக இவங்க சொல்கிறானுங்க. பட் ஆனால் தமிழை வந்து காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு ஆமாம் சொல்லியிருக்காரு. அதையும் அவர் சீமான் குறிப்பிடுறாரு. ஆமாம், காட்டுமிராண்டி மொழி நம்ம ஒத்துக்கிறோமே. அது கலைஞரை பார்த்து தான் அதை சொன்னார். கலைஞர் தமிழுக்காக நான் பதவி, அது எந்த பின்னணியில சொன்னார்? ஏன்னா பெரும்பாலும் வளராத மொழி அப்படின்ற பின்னணியில் சொல்றாரு. அறிவியல் வளர்ச்சி பெறாத மொழி அதை மட்டும் சொல்லல அவரு. அறிவியல் சார்ந்த நூலை எழுதினால் அதற்கு நான் சன்மானமும் 1000 காப்பி என் செலவில் அச்சடிச்சும் தரேன்னு சொன்னார் பெரியார். அப்படி எழுதுங்க, காதலும் கடவுளும் போனால் அவங்க தமிழில் என்ன இருக்குன்னு கேட்டார். இன்னும் காட்டு மிராண்டி காலத்திலே வச்சுட்டு இருக்கீங்க தமிழை, அறிவியலாக வளரவில்லை. ஏன் இந்த மாற்றம் சீமான்? ஆரம்பத்தில் தொடர்ச்சியாக அவர் வந்து எல்லா மேடைகளையும், நான் தமிழ் தேசிய மேடைகளாக இருக்கட்டும், திராவிட மேடைகளாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து பெரியாரை தூக்கி பிடிச்சு பேசின சீமான், இன்னைக்கு திடீர்னு இந்த மாற்றம் ஏன்? அதுவும் தொடர்ச்சியாக இது ஒரு தடவையோட முடிஞ்சிடும் அப்படின்னா அப்படி தெரியல, தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பேசுகிறாரு. அதான் அது நமக்கு புதுசு தான். ஏன்னா அவர் வந்து நம்மகிட்ட இருந்து 2010-11 அப்புறம் அது வரைக்கும் சரியாக தான் போயிட்டு இருந்தது. அதில் வந்து ஒரு வேளை வர்ற பணத்துக்கான அது பண்ணுறேன். ஏன்னா ஈழத்தமிழில் சும்மாவே பணம் தர்றான், அதுக்கு ஒன்று இதுக்கு 4 டூ போட்டால் அவன் பணம் தரத்துக்கு. இப்போ அவன் விவரம் தெரியாத இளைஞர்கள்லாம் இருக்காங்க, விவரம் தெரிஞ்சவங்க கொடுக்க மாட்டான், விவரம் தெரியாத நிறைய பேர் நிதி கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அது பிரச்சனை இல்லை அவருக்கு. இன்னும் வந்து அதுக்கு அடுத்தது ஈழத்தமிழர் பணமே இல்லாமல் அரசியல் பேரமே போதும் அப்படி இங்கே இருக்க கட்சிகளோட பேரம் பேசினா பணம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ கூடுதலாக பிஜேபிகிட்டேருந்து வாங்க முடியுன்றது தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுதான் என்னுடைய கருத்து. அதுதான். ஸோ பின்னணியில் பிஜேபி தான் இருக்குன்னு நீங்கள்? ஆமாம், அப்படி தான் நான் நம்புகிறேன், முழுமையாக நம்புகிறேன். ஒரு சிங்கு வேறு தனியாக கூப்பிட்டு பேசினார், மோடி பார்க்கணுன்னு இவர் தான் சொன்னார். வந்து கூப்பிட்டு கேட்டார், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார், உங்களுக்கு பணம் வேணுமா இல்லை எம்பி கொடுக்குறவா அப்படின்லாம் கேட்டாருனாரு. அப்போ பேரம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான்.
ஆனா அவர் ரொம்ப வெளிப்படையா எல்லாரையுமே சவாலுக்கு கூப்பிடுறாரு இல்லையா? ஆமாம் இப்போ திருமணம் வா மேடைக்கு பேசலான்னு தானே கூப்பிட்டுருக்காரு. ம், ம். முதல்ல சண்டைக்கு கூப்பிட்டாரு. வீரலட்சுமி கணவர் சொன்னார் வா நான் ஒரு கையில் கூட சண்டை போடுறேன் வான்னு கூப்பிட்டாரு. பேசாமல் வந்துட்டார். சவால் விட்டவர் தான். அதுக்கப்புறம் இப்போ வந்து திருமுருகன் காந்தி ஒரு வாரமாக சொல்லிகிட்டே தான் இருக்காரு. எங்கே வேணாலும் சொல்லுங்கள் நான் வர்றேன் பேசுவோம். பொது வெளியில் தான் பேசணும், அறையில் உட்காந்துலாம் பேசக்கூடாதுன்னு கேட்குறாரு. வர வேண்டியது தானே அவர். தமிழகத்தில் தொடர்ச்சியாக பெரியார் ஏன் குறிவைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்? அது எப்பவும் வந்து சொல்லுவாங்கல்ல காய்ச்ச மரத்தான் கல்லடி விழுன்ட்டுங்க. அது இயல்பாக இருக்கிறது தானே. தமிழ்நாட்டுக்குள் காலடி வைக்க முடியாமல் இருப்பதற்கு இந்த ஆள் தடையாக இருக்காருன்னு பல பேருக்கு உணர்றாங்க. இப்போ வடநாட்டில் இருக்கவங்களாம் உணர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கான். இப்போ பெரிய ஒரு குஜராத்தில் ஒரு பெரிய இளைஞர்கள் குழு, ஒரு 2000 பேர் சேர்ந்த ஒரு குழு பெரியாரை பற்றி ஒரு குழு வச்சுருக்காங்க. பெரியார் பேரால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்காங்க, நிறைய இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பெரியார் எப்படி தெரியும்னா பிஜேபி வந்தப்பனால தான் தெரியும். ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே போக முடியலாம், பெரியார் இருந்தாலும் என்னடா சொன்னோம் அப்படின்னு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போது அது ஒரு பக்கம். இவங்களுக்கு வர துடிப்பவர்களுக்கு பெரியாரை வீழ்த்தினாலேயும் நம்ம உள்ள நுழைய முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பெரியாரை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இவர் கைக்கூலி ஆகிவிட்டார்ன்ட்டு நாங்கள் நினைக்கிறோம். பெரியார் விவகாரத்தில் அரசியல் கட்சிகள், அதாவது சீமான் பேசின விவகாரத்தில் அரசியல் கட்சிகள் போதுமான எதிர்ப்பை காட்டுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லியிருக்காங்க, யாருக்கு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க சித்தப்பா மட்டும் சொல்லல, எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் சொல்ல, போகிற போக்கில் அப்படி லேசாக சொல்லிட்டு போயிட்டாரு. அது இப்போ இன்னைக்கு ராஜேந்திர பாலாஜி தான் 2 நாளைக்கு முந்தி சொன்னார். மற்ற கட்சிகள் எல்லாமே ஏறக்குறைய எல்லா கட்சிகளும் அதை கண்டிச்சிருக்காங்க. பெரியார் மீது ஒரு புனித பிம்பத்தை கட்டமைக்காதீங்க அப்படின்றதான் தொடர்ச்சி அவர் சொல்றாரு. பெரியாரும் ஒருத்தர் சமூக நீதிக்காக பாடுபட்டவங்க வச்சாங்கல்ல, பெரியார் ஒருத்தர் என்ன சொல்லுங்களேன், வந்து பெரியார் தான் எல்லாமே செஞ்சார் அப்படின்ற விமர்சனத்தை தான் என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்றத தான் அவர் தொடர்ச்சியா. யாரும் புனித பிம்பம் கட்டவே இல்லைங்களே. பெரியார் வந்து பெரியார் பேசியிருக்காரு, என்னை மகான் என்று சொல்லி விடாதீர்கள் தயவு செஞ்சு. ஏன்னா மகான்னு சொல்லிட்டாவே வந்து ஆராயாமல் என் கருத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இன்னொருத்தன் சொன்னாலும் திருப்பி அதை சொல்லிட்டு போயிடுவான். அப்படி இல்லை, ஏன்னா அயோக்கியன்னு சொன்னீங்கன்னா தான் என்னுடைய ஒவ்வொரு சொல்லையும் கூர்ந்து கவனிப்பார்கள். இது சரியா தவறா என்று மக்கள் கூர்ந்து கவனித்தாலே என் பக்கம். சீமான் வந்து பெரியார் வழியில சரியா நடக்கிறாருன்னு சொல்றீங்களா? அப்படிதான். இவர் அப்படி சொல்லலையே. அவர் எல்லாம் பெரியார், எங்க அயோத்திதாசர் பண்ணார், எங்க திருவள்ளுவர் பண்ணாரு, திருவள்ளுவர் யாரு பெரியாரை படிக்க வச்சாரு அப்படின்லாம் கேட்கறாரு. நீ அதை நான் கேட்கல, ஏன்டா மடையா உன் தாத்தா ஏன் படிக்கலன்னு தான் கேட்குறோம். திருவள்ளுவர்லாம் கேட்கல, இடையில என்னாச்சுன்னு தான் கேட்குறோம். எங்க சங்கப்பாடல் இருந்து 2000 வருஷத்துல அவர் தொடர்ச்சியா சொல்றாரு இல்லையா, ஆணைமுத்தெல்லாம் செய்யாதவா இவர் செஞ்சுட்டாரு, அவரெல்லாம் யாருமே பேசுறதே இல்லை அப்படின்னு. ஆணைமுத்து சொன்னா எங்க ஊர் நாம் தமிழரை சொல்லலாம், அவர் செஞ்சு நீ என்ன செஞ்சு இந்த ஆளை கேட்கலாம். ஆணைமுத்து யார்? பெரியார் 25 சுயமரியாதை சொன்னார். இல்ல அதான் இப்ப இருக்க தலைமுறைக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ஆணைமுத்து பெரியார் அந்த கம்பேரிசன், அதை 25 சுயமரியாதை பெரியார் இருந்தார். அதன் வழியாக நீதி கட்சி வந்து 28 இடஒதுக்கீடு கொண்டு வந்தது. 51 வந்து அதுக்கான எதிரான போராட்டம் நடத்தி சட்ட திருத்தத்தை பெரியார் காரணமாக இருந்தார். அப்போ தான் வந்து ஆணைமுத்து கட்சியில் சேர்றார், திராவிட கழகத்துக்கு அப்போ தான் வர்றார். அப்போ இதற்கப்புறம் ஆணைமுத்துனா மண்டல் கமிஷனுக்கு அவருடைய பங்கு இருக்குது, அதை நம்ம யாரும் மறுக்க முடியாது. மண்டல் கமிஷனில் அவருக்கான பங்கு, வடநாடெல்லாம் சுற்றி சுற்றி ஒவ்வொருத்தராக போய் சந்தித்தார், அமைச்சர்களை பார்த்தார், குடியரசுத் தலைவரை பார்த்தார், மாநில முதல்வரை, யாரெல்லாம் வந்து பார்ப்பனர் அல்லாத அதிகாரிகளை தலைவர்களை எல்லாத்தையும் பார்த்து கொண்டு போனார்ன்றது அவர் பங்கு இருக்குது. அது நம்ம வந்து ஏற்றுக்க தான் வேணும். அது போராட்டங்களை திராவிட கழகம் நடத்துச்சு. மண்டல் கமிஷன் நடைமுறைப்படுத்துவதற்கு திராவிட கழகம் காரணமாக இருந்தது. அதை பற்றிய சிந்தனை போக்கும் அதை பற்றிய இதுவும் வர்றதுக்கு அவர் ஒரு காரணமாக இருந்தார். அது பெரியார் இல்லாத காலத்தில். அது காட்டு மிராண்டி மொழி பெரியார் சொன்னார்னா வள்ளுவருக்கு யார் எந்த விழா எடுத்தான்னு அவர் சொல்லணும். பெரியார் தான் 2 நாள் மாநாடு நடத்தினார். திருக்குறள் மாநாடு நடத்தி திருக்குறளை பரப்புறதுக்கு தன் செலவில் புத்தகங்கள் அடித்து அடக்க விலைக்கு விற்றார். அப்படியெல்லாம் திருக்குறளை பரப்புனார். திருக்குறள் மன்றங்கள் தொடங்கப்பட்டன. யார் அது? பெரியார் தானே பண்ணார். அவர் போய் இப்படி திருக்குறள் மலன்னு சொல்லியிருப்பார். உனக்கு சொந்த அறிவு இருந்ததுன்னா அதெல்லாம் யோசிச்சு பார்த்துருப்பார்ல அவர். இல்லை, அவரோட கேள்வியில் ஒரு நியாயம் இருக்குது. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, பேரறிஞர் அண்ணா வந்து இவர் மணியம்மை திருமணத்துக்கு பிறகு தான் விலகி போகிறார். ஆமாம். ஸோ அப்போ அவர் வந்து அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு பெரிய வார்த்தை போரெல்லாம் நடந்தது, அறிக்கையெல்லாம் வெளியிட்டாங்க, பெரிய இது நடந்தது அப்படின்றாரு. அப்போ இதே விமர்சனங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியும் அவங்க 2 பேத்துக்குள்ளே நிறைய விமர்சனங்கள் வார்த்தை போரெல்லாம் நடந்திருக்கு. அதுல 2 அடுத்தடுத்த. இப்போ அப்படி இருக்கும்போது அவங்க விமர்சனம் பண்ணதில் அப்போ யாரும் கேள்வி எழுப்பலை. இப்போ துரைமுருகன் கூட ஒரு விமர்சனம் பண்ணார், அவரோட பிறப்பவே நான் சந்தேகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விமர்சனம் பண்ணார். யார் பெரியாரை இழிவாக பேசுகிறாங்களோ அவங்களோட பிறப்பையை சந்தேகிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து மேற்கோள் காட்டுறாங்க. இப்போ அண்ணா பேசியிருக்காரு, கலைஞர் கருணாநிதி பேசியிருக்காரு. ஸோ இவங்க பேசினதையும் துரைமுருகன் அப்படித்தான் பார்க்குறாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க இல்லையா அவங்க தரப்பு. இல்லை, அந்த அறிவாளிகளுக்கு நான் கேட்குறேன், அண்ணா என்ன விமர்சனம் வைத்தாருன்னு சொல்லணும்.
பெரியார் சர்வாதிகாரியாக இருக்கிறார், அந்த விமர்சனம் தான் வச்சாங்க. அவர் வந்து எதையுமே அதில் கலந்துக்காமல் செய்கிறார், சர்வாதிகாரமாக நடந்துக்கிறாரு தான் விமர்சனம். வேற வந்து கலைஞர் சில விமர்சனங்களை பெரியார் மேலே சொன்னார்னா, பறிச்சு ஜாக்கெட் போடக்கூடாதுன்னு பெரியார் சொன்னார் அப்படின்லாம் சொன்னார். அவர் வந்து துணியை பற்றி பேசுகிறப்ப அப்போல்லாம் நாகரிக இப்போ வந்து தேவைகள் அதிகமாகிட்டு இருக்கு, உற்பத்திக்கு வந்து விலை ஏறிட்டு போயிட்டு தான் இருக்குது. இப்போ உடை என்பது கிராமத்தில் இருக்கும் வேட்டி மட்டும் தான் கட்டுவான், மேலே துண்டு போட மாட்டான், அப்படி இருந்தது. இப்போ முதல்ல வந்து பெண்களே அணியக்கூடாது, அப்புறம் கடைசியாக வந்து தாழ்த்தப்பட்ட பெண்கள் அணியக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ எல்லாம் அணியிறாங்க. அதில் வந்து அதை பற்றி சொல்கிறேன். அப்படி சொல்கிறத இவர் பெண்கள் ஜாக்கெட் போட்டதுனால விலை ஏறி போச்சுன்னு பெரியார் சொல்கிறாருன்னு இவர் சும்மா போட்டார். அதெல்லாம் கலைஞர் பண்ணார். ஆனால் அது சொன்ன சொல்லில் இருக்கிற இந்த மாதிரி கேவலமான ஒரு பெரியார் தங்கச்சிட்டு போ அம்மாகிட்ட போன்னு சொன்னது இல்லை. அது அப்படி சொல்லலை அவர். அந்த மாதிரி விமர்சனம் பண்ணால் அரசியல் ரீதியான விமர்சனங்களை நீங்கள் வந்து எப்படி வந்து பாப்பா இடத்துல போய் இது நடத்துனீங்க, பயிற்சி வகுப்பு நடத்துனீங்க, அதுக்கு அப்படிலாம் விமர்சனம் பண்ணாங்க. நீ பார்ப்பனை திட்டிட்டு பாப்பா இடத்துக்கு போகலாமா அப்படி வச்சாங்க. அதுக்கு பதில் சொன்னார். அது வந்து அம்மா கூட தங்கச்சிக்கு ஒன்றும் விமர்சனம் இல்லையே, கலைஞரோ அண்ணாவை பண்ண அந்த விமர்சனம் பண்ணலையே. அவங்க திருமணத்தை பற்றி விமர்சனம் பண்ணாங்க. தொடர்ச்சியா அந்த விமர்சனம் தொடர்ச்சியா இன்னும் கூட வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. வளர்த்த மகள் மணியம்மை வந்து அவங்க வளர்த்த மகள் எப்படி இந்த மடையனு சொல்றானுங்கன்னு தெரியும். தொடர்ச்சியா அந்த விமர்சனம் இப்ப சீமான் மட்டும் இல்ல, ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல யாரும் வைக்கலைங்க. அண்ணா வந்து பிரிஞ்சு போனப்ப சொன்னார். அப்புறம் அண்ணா கூட அதை பத்தி பேசல. அண்ணா வந்து எனக்கு இப்போது எவ்வளவு நோய் இருக்கிறதோ அவ்வளவு நோய் பெரியார் இருந்தார், பெரியார் இன்னும் வாழ்கிறார் என்றால் அந்த மணியம்மை தான் காரணம்னு அவரு சொன்னார். பிரிஞ்சு போய் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்றாரு. அவர் பிரிஞ்சு போனாரு, அப்போ சொன்னாரு திருமணத்தை பற்றி. ஆனால் அந்த அம்மா இல்லைன்னா உயிரோட்டம் இருக்க மாட்டாருன்னு சொல்றாரு. திருமணமாகறப்ப அந்த அம்மாவுக்கு 30 வயசு. அவர் எங்க இவர் என்ன வளர்த்தாரா அந்த குழந்தையன்னு இவர் சொல்றாங்க. வித்தியாசம் சொன்னாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப இருக்கவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக கூட அப்ப என்ன நடந்தது, ஏன் அந்த திருமணம் நடந்தது? இல்ல திருமணம் வந்துங்க, அது அவங்களுக்குள்ள வருத்தம் என்னன்னாங்க, எனக்கு அதாவது பெரியாருடைய சொத்துக்கள் இருக்கு. சொத்துக்கள்னா இயக்கத்திற்காக பொதுமக்கள் வாங்கின நன்கொடை இருக்கு. அது மட்டும் இல்லை, அவருடைய சொந்த சொத்துக்கள் இருக்கு, அவருக்கான பரம்பரையாக இருந்த சொத்துக்கள் இருக்கு. அந்த சொத்துக்கள் எல்லாம் இயக்கத்துக்கு தான் அவர் கொடுத்துட்டாரு. ஒன்றும் அவங்க பங்காளிக்கு வச்சு பிரிச்சுக்கணும்லாம் சொல்லலை. அவர் எல்லாம் இயக்கத்துக்கு தான் அதெல்லாம் கொடுத்தாரு. அதை பூரா தனக்கு அடுத்து ஒருத்தர் சொத்தை வச்சுக்கணும்னா வாரிசுன்னு ஒருத்தருக்கு எழுதி வச்சு அவங்க தான் சொத்தை வந்து இது பண்ண முடியும். வாரிசு உரிமை என்பது பெண்களை இப்போ தத்தெடுக்க முடியாது. பெண்களை தத்தெடுக்க முடியாது. 16 வயதுக்கு சொந்த ஜாதியை சேர்ந்த பெண்களை தான் அப்படி தான் தத்தெடுக்க முடியும், ஆண்களை தான் தத்தெடுக்கணும். அதுவும் 16 வயதுக்குள்ளே இருக்கணும் தத்தெடுக்கணும். இந்த மாதிரி விதிகள் இருக்கு. மணியம்மையை அவர் தத்தெடுக்க முடியாது. மணியம்மை அதாவது அண்ணா மேலாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாரு. என்னோடு இருக்கிற தோழர்கள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, நம்பிக்கையுரியவராக யாரும் காணவில்லை அப்படின்னு சொல்றாரு அவர். அதுதான் நாங்களாம் இல்லையான்னு சொல்றாரு அவர். அவர் சேர்த்து தான் சொல்லியிருக்காரு அவர். அதனால வந்து திருமணம் என்ன அதுக்குன்னா, திருமணம் செய்து மனைவிக்கு சொத்து போகும். ஆனால் வந்து அவருக்கு வந்து தத்து மகளுக்கு கொடுக்க முடியாது. அப்போ திருமணம் பண்ணுறாரு. திருமணம் ஒரு ஏற்பாடு தான் பெரிய ஒரு ஏற்பாடு செய்ய உள்ளேன், அதனால் இயக்கத்திற்கே பாதிப்போ என்று நீங்கள் அஞ்சக்கூடிய அளவுக்கு அந்த ஏற்பாடு இருக்கும். ஆனால் அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள், என்னை தொடர்ந்து அந்த சொத்து பொதுநலத்துக்கு பயன்பட வேண்டும் என்பதற்கு செய்யப்படுகிற ஏற்பாடுன்னு தான் சொன்னார். இவங்க அரசியலுக்கு போக ஒரு ஆசை இருந்தது அவங்களுக்கு. என்னடா கிடைக்கும்னு பார்த்தா இந்த கிழமை எலெக்ஷன் நிற்க விட மாட்டேங்கிறான். யாருக்கு அந்த ஆசை? அண்ணா உங்களுக்கு இருந்தது. ஆமாங்க.